அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். தன்னுடைய அடுத்த படத்தை பற்றியும் அவருடைய அடுத்த கான்செப்ட் பற்றியும் ஏஆர் ரஹ்மான் பார்த்தீங்கன்னா செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசியிருந்தார். இந்த தருணத்தில் தான் பார்த்தீங்கன்னா சீமானை குறித்து ஒரு சில வார்த்தைகளை பேசியிருக்காரு. இது என்னென்ன வீடியோவில் பார்க்க போகிறோம், வாங்க பார்க்கலாம். தற்போது பிரபுதேவோடைய படத்தில் பார்த்தீங்கன்னா ஏஆர் ரஹ்மான் இசையமைக்க போகிறாரு அப்படின்ற ஒரு தகவல் வெளியாகி இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ஏஆர் ரஹ்மானும் பிரபுதேவாவும் பல இடங்களில் இன்டர்வியூகளும் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு தருணத்தில் தான் பார்த்தீங்கன்னா ஏஆர் ரஹ்மானுடைய அடுத்த கான்செப்ட் எப்போ அப்படின்ற ஒரு கேள்வி அனைவரிடத்திலும் எழுந்திருக்கு. ஏன்னா ஏஆர் ரஹ்மான், ஹாரிஸ் ஜெயராஜ், விஜய் ஆண்டனி இது போன்ற இசையமைப்பாளருடைய கான்செப்டை பார்க்கறதுக்கு மக்கள் அதிக அளவில் ஆர்வம் செலுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது பார்த்தீங்கன்னா தற்போது ஒரு ட்ரெண்டாக மாறி இருக்கு. இந்த வகையில் ஏஆர் ரஹ்மானுடைய கான்செப்ட் எப்போ அப்படின்ற கேள்வியை கேட்டது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டுடைய அரசியல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற கேள்வியும் ஏஆர் ரஹ்மான் இடத்துல கேட்டிருந்தாங்க. பொதுவாகவே தமிழ் மேலே ஆர்வம் அதிக அளவில் கொண்டவர் ஏஆர் ரஹ்மான் அப்படின்றதுக்கு பல எடுத்துக்காட்டு இருக்கு. அவருடைய மனைவியை கூட பார்த்தீங்கன்னா தமிழில் பேச சொல்லி பல இடங்களை வலியுறுத்தியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் எந்த அளவுக்கு ஏஆர் ரஹ்மான் ஹிந்தியை வெறுக்கிறாரு அப்படின்னு ரொம்ப வெளிப்படையாகவே காட்டிட்டு வந்திருக்காரு. ஒன்றியத்தை ஆட்சி செஞ்சுட்டு இருக்கக்கூடிய மோடி அவர்களுடைய அரசியல் கட்சியை எதிர்த்து பல விஷயங்கள் பகிர்ந்துட்டு இருக்கக்கூடிய ஏஆர் ரஹ்மான் அவர்கள் எந்த கட்சிக்கு தான் தன்னுடைய ஆதரவு தெரிவிப்பாரு அப்படின்ற ஒரு கேள்வி அனைவரிடத்திலும் இருந்திருக்கு. இந்த விஷயம் குறித்து தான் பார்த்தீங்கன்னா தற்போது நெறியாளர்களும் ஏஆர் ரஹ்மானிடம் கேட்டிருந்தாங்க. இதுக்கு ஏஆர் ரஹ்மான் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, ஒரு நல்ல தமிழ் மேலே பற்று கொண்ட ஒரு தலைவன் தான் தமிழ்நாட்டை ஆட்சி செய்யணும், அப்போ தான் தமிழ்நாட்டு மக்களுக்கு என்னென்ன தேவை அப்படின்றத உணர்ந்து அவங்க அரசியல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஒரு இன்டர்வியூல கூட பார்த்தீங்கன்னா அந்த ஒரு தருணத்தில் சீமான் ஒரு பிரபலம் இல்லாத அரசியல்வாதியாக இருந்தாலும் சீமானை குறித்து ரொம்ப வெளிப்படையாகவும் அவர் தமிழ் மேலே அதிக அளவில் ஆர்வம் கொண்டிருக்காரு, அதனாலேயே அவரை நான் ரொம்ப மதிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் ஏஆர் ரஹ்மான். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய அரசியல் சூழல்படி சீமானை குறித்து நேரடியாக பேசினா இவருடைய வாழ்வாதாரத்திற்கும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும் அப்படின்ற காரணத்தினால தமிழ் மேலே பற்று கொண்ட தலைவன் வேணும், அப்போ தான் தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு முடிச்சிருக்காரு ஏஆர் ரஹ்மான். இதற்கு முதல் முக்கிய காரணமே என்ன அப்படின்னா, இஸ்லாமியர்கள் குறித்து பிரச்சனை வரும்போது சீமானவர்கள் பேசிய அரசியல் அப்படின்றது உண்மையிலேயே ஏஆர் ரஹ்மான், யுவன் சங்கர் ராஜா மற்றும் இஸ்லாமிய நபர்கள் நிறைய பேரை பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சி பக்கம் ஈர்த்திருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஒரு மூன்றாவது பெரிய கட்சியாக இருக்கக்கூடிய தலைவருக்கு எந்த ஒரு பாகுபாடுமே இல்லாமல் இருக்கும்போது ஒரு ஆளுங்கட்சி எப்படி இந்த மாதிரி பாகுபாடு பார்க்கலாம் அப்படின்ற ஒரு கேள்வி தான் அனைவர் இடத்துல எழுந்திருக்கு. உதாரணத்திற்கு பழனி கோயிலில் இஸ்லாமிய நபர்கள் போகக்கூடாது அப்படின்னு சொன்னதும் இன்னும் பல இடங்களில் பார்த்தீங்கன்னா இஸ்லாமியனவர்கள் நிறைய இடங்களில் மறுக்கப்பட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்றதா ரொம்பவே வருத்தமான ஒரு விஷயமாகவும் இருக்கு. இது எல்லாமே மாறணும், எல்லாருமே சமமாக நடத்தப்படணும் அப்படின்னா நாம் தமிழ் கட்சி போன்ற ஒரு கட்சி வந்தால் மட்டும்தான் நடக்கும் அப்படின்றதா தமிழ்நாட்டு மக்கள் அனைவருமே ஒரு மனதாக சிந்திச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னும், ஏஆர் ரஹ்மான், ஜிவி பிரகாஷ் இது போன்ற நபர்கள் சீமானுக்கு தங்களுடைய ஆதரவு கொடுப்பதை குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத உங்கள் கமெண்ட்ஸில் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.